ஹலோ, ஹலோ, ஹலோ. ஸோ, இன்னைக்கு என்ன இருக்குன்னு பார்ப்போமா? ஸோ, மார்க்கெட்டு இன்னைக்கு ஃப்ரைடே ஆச்சா? ஓகே. நிஃப்டியோட மந்த்லி எக்ஸ்பைரி பார்த்தா 7 இயர்ஸ்லேயும் வந்திருக்கு. பட் ஒரு ஷார்ட் வந்திருக்கு. என்ன சொல்றது? அதாவது சொல்றது, இங்கே ஒரு ஷார்ட் தான். அகைன் ஒரு சிங்கிள் கேண்டில் ஒரு எப்படி சொல்றது, ஒரு 100 பாயிண்ட்ஸு. அதாவது இங்கேருந்து பார்த்தோன்னா ஒரு சின்ன சின்ன மழை ஒரு இதுதான் நேற்று ஆஃப் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த ரேஞ்சாக இருக்கும். அந்த ரேஞ்சில் தான் இதை பிரேக் பண்ணாதான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால இருக்கு. இது பிரேக் ஆகிருக்கு. பிரேக் ஆனதுக்கப்புறம் ஒரு நல்ல கால் ஆஃப்டர் வந்து 9:40 வீக்காக இந்த யோசனை இருக்கு. இங்கே ரிவர்ஸ் ஆனாலும் 2 days ரிவர்ஸ் தான். ஸோ 11 o'clock 11 o'clockலேருந்து ஒரு ஷார்ப் அடுத்த ஒரு 10 to 15 minutes 20 minutes பார்த்தா அது படி 130 பாயிண்ட் இருக்கு. அதுக்கு மேலே டிகே ஆகி சைட்வேஸ். இப்போ இங்கே பார்த்தா ஃபைனலாக பிரேக் அவுட் ஆகி இங்கே வந்து விழுந்தது ஒரு 100 பாயிண்ட்ஸு. ஸோ என்ன நடந்துட்டு இருக்குன்னா சைட்வேஸ் தான் இருக்கு. பட் இருந்தாலும் சைட்வேஸ் தான். ஒரு சின்ன சின்ன பெட்ரோல் ஷார்ப்போ மேனிப்புலேஷன் மாதிரி. ஸோ இதான் இன்னைக்கு நடந்திருக்கு. டே டைம் ஃப்ரேம்ல எப்படி கேண்டில்ஸ் நல்லா இருக்கு. ஸோ ஒரு ஸ்ட்ராங் பேரிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. பட் இதில் என்ன யோசிக்கலாம், இப்படி ஓப்பன் ஆகிட்டு திரும்பி இப்படி வந்திருக்கு, திரும்பி இப்படி போயிட்டு இப்படி வந்துட்டு இருக்கு. ஸோ எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிறதாக இருக்கு. ஒருவேளை நாளைக்கு இதை தாண்டி க்ளோஸ் வச்சாங்கன்னா, இந்த இடத்துல க்ளோஸ் வச்சா அடுத்து இந்த லோ வந்து விடுவான். இந்த லோ வந்து விடுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இங்கே நான் மேபி ரிஜெக்ஷன் ஆனச்சுன்னா இந்த ரேஞ்ச் வந்து ஒரு ரேஞ்சாக இருக்கும் சைட்வைஸ். ஸோ சொன்ன மாதிரி தான் நேற்றோட ட்ரெண்ட் ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு நல்ல சப்போர்ட் லைனில் வந்து உட்காந்துருக்கு. ஸோ நாளைக்கு நல்ல மூவ் இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நாளைக்கு மூவ் வந்து இந்த மாதிரி இருக்கலாமா, பெருசாக வந்திருக்கல. லைக் இதே மாதிரி வரணும், இங்கேயும் வர பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி இங்கே என்ன பண்ண பார்த்தோம்னா, இப்போ வந்து ஒரு கிராஸ் ஓவர் வந்திருக்கு 1 hour டைம் ஃப்ரேமில். இந்த கிராஸ் ஓவருக்கு இப்படி தான் வரணும். ஸோ நாளைக்கு இப்படி ப்ரைஸ் இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா, சரி ரெஸ்டாரண்ட்ஸாக எடுத்தானுச்சுன்னா ஃபால் இது வந்துடும். 220
3600 அந்த ரேஞ்ச் வரைக்கும் ஃபால் இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. பட் வந்துட்டு நாளைக்கு சப்போஸ் கேப் அப் டிஃப்ரெண்ட் இப்போ என்ன இருக்கு 80.9 இருக்கு. ஸோ எனக்கு நாளைக்கு ஃப்ளாட்டாக தான் ஓப்பன் ஆகும். ஃப்ளாட் நினச்சுன்னா இதுதான் நடக்கும். இந்த இடத்துல வந்து இறங்கும். ஒரு வேளை ஃபர்தராக இந்த சப்போர்ட் எடுத்தாங்கன்னா சைடு வேவ்ஸ் தான் இருக்கும். சைடு வேவ்ஸ் வந்துட்டு இந்த 25 இஎம்ஐ 50 இஎம்ஐ ரெண்டையும் சேர்ந்து பிரேக் அடிக்கும்போது ஷார்ப் மூவ். ஸோ அதான் இந்த கிராஸ் ஓவர் நடக்கிறதுனால ஃபால் வந்து நாளைக்கு இருக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த ஃபால் வந்து மேஜராக இருக்காது. பட் இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்தோம்னா நல்ல ரேலி இருக்கும். ஒரு வேளை ஓப்பன் அண்ட் க்ளோஸ் டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்துருச்சுன்னா இது கீழே அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. நேராக இங்கே கீழே வர வேண்டியதான் 23,100. ஏன்னா ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தோம்னா எம் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிடும். ஸோ டபுள் டாப் மாதிரி கீழே வந்துட்டே இருக்கும். பட் பாசிபிலிட்டி நாளைக்கு இங்கே சப்போர்ட் எடுத்தால் ஒரு வேலை இருக்கும். ஷார்ட் கவரிங் ஸ்டாப் மூவ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ வீக்லி க்ளோசிங் இன்னைக்கு மந்த்லி க்ளோசிங் பார்க்கலாம். மந்த்லி ஸோ மந்த்லியில் பார்த்தா இண்டெசிஷன் கேண்டில் தான் ஃபார்ம் ஆகுது. ஸோ டோஜி ஒரு 4-5 மாசமா இதுக்குள்ளேயே தான் மார்க்கெட்டு. இந்த 2 லெவலும் உடைக்காத வரைக்கும் மார்க்கெட்டு மேலேயே போகாது. இந்த 2 லெவல் தான். ஸோ புதுசாக ஆப்ஷன் சரி 25,400 25,400 இதோட கால் என்ன ரேஞ்சில் இருக்கு? ஆக்சுவலி சரி இன்னைக்கு இல்லை, நான் சும்மா நெக்ஸ்ட் எக்ஸ்பைரி வச்சுக்கிறேன். எக்ஸ்பைரி வந்துட்டு 7th ஜூலை வச்சுக்கிறேன். 25,400 என்ன லெவல் என்ன ரேஞ்ச் இருக்கு? 4 ரூபா 85 இருக்கு. ஸோ இதையும் காட்டிலும் இந்த இந்த ஜூலை இந்த ஜூலை இதோட வந்து 25,800 என்ன 25,400 19.45 இருக்கு. ஸோ 19.45ன்றது ரொம்ப டிஸ்டன்ஸ் தான். 1 மந்த்துக்குள்ள அவ்வளோ தூரம் வரும். பட் வந்து இங்க வந்து டெல்டா வீக்காக இருக்கும் நினைக்கிறேன். ஸோ ஓகே ப்ரைஸ் வந்து இப்போ சென்டராக இருக்கு. நீங்கள் முன்னாடி போன பொருளாக கீழே வரதா இண்டெசிஷன் மாதிரி. ஸோ நாளைக்கு கீழே பிரேக் வச்சா கீழே இருக்கும். மேலே பிரேக் வச்சா அகைன் இந்த டே ஹை ரீச் ஆக பாசிபிலிட்டிஸ். சிம்பிள் தான், ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக எதுவும் இல்லை. ஸோ இதுதான் லெவல்ஸு. இந்த லெவல்ஸ் தான் மார்க்கெட் இருக்கும். மேபி நாளைக்கு இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறான் அப்படின்னா ஒரு ஷார்ட் மூவ். அப்படி இதையும் பிரேக் அடிச்சு சைட்வேஸ் ஆனுச்சுன்னா கீழே வரும்.
பட் ரீடெஸ்ட் ஆனிச்சுன்னா வீக்கில் ஒரு பார்க்கலாம். ஸோ அதுதான் என்ன சொல்லணும்னு நினச்சேன். ஸோ நாளையிலேருந்து 30 days வீடியோ வரும். அதோட பார்ட்டிசிபெண்ட் டேட்டாவும் அடிச்சு வந்துடுறேன் நாளைக்கு. எஃப்ஐ டேட்டாவும் அடிச்சு வந்துடுறேன். ஸோ டெய்லியும் ஒரு ஸ்டாக் வந்துட்டு ஐபி எக்ஸாம் வந்துட்டு ஃபுல்லாக ஃபாலோ பண்ணலாம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸும் ட்ரா பண்ணலாம். இது ஹவர் அது ஹவர் இந்த மாதிரி. ஸோ ஓகே, இதுதான் என்னோட தாட்டா இருந்துச்சு. பட்டு முன்னாடி நான் மேலே ஸ்விங் ட்ரேடிங் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கேன். ஸோ பார்ப்போம் அது எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் நாளைக்கு டைமிங் நோட் பண்ணலாம். எந்தெந்த டைமிங் வந்துட்டு ஒரு மூவ் நடக்குது அப்படின்ற மாதிரி. இது போட்டுடலாமா? இல்லை, நான் இப்போ ஒரு டோல் இருக்குங்களா நான் வச்சுக்கிறேன். ப்ரைஸ் வந்து நேற்று க்ளோஸிங்கும். ஸோ நேற்று க்ளோஸிங் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அதான் இங்கே பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு தெரியும். ஏன் என்ன ஆச்சு வர மாட்டேங்குது? நெட்வொர்க் இருக்காருண்ணா. ஸோ இதுதான் நேற்று க்ளோஸில் வந்து ப்ரைஸ் வந்து இங்கே வந்துச்சு. ஓகேவா? இங்கே வந்து இது ஒரு ஃபால். ஸோ இங்கே ஒரு லோ, இங்கே தான் ஷார்ப் மூவ். அதான் இங்கே இருந்து ஒரு ஷார்ப் மூவ் வந்து இங்கே ஒரு ஷார்ப். ஸோ இதை நான் டைம் நோட் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 11:30 11 o'clock வச்சுக்கலாம். ஓகேவா? ஓகே, நான் பெருசாக நோட் பண்ணலை. ட்ரேடிங்ட்டு ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ நாளையிலேருந்து இதில் டெய்லியும் அப்டேட் பண்ண பார்க்குறேன். ஸோ சியூ இன்னைக்கு ஷார்ட் வீடியோ தான் இருக்கேன். ஸோ நாளைக்கு பார்ப்பேன்.